தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான கல்வெட்டு, முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு, முதல்ல படித்து சொல்லப்பட்ட கல்வெட்டு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனோட பேர் 2 முறை பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? கிமு 3லயே உங்களுக்கு வடிகால் வசதியோட ஒரு சமணப்பள்ளி இருந்திருக்கு பாருங்க. தண்ணி வந்தால், மழை தண்ணி வந்தால் இந்த வடிகால் வழியாக தான் அப்படியே ஓடுது. இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி, உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாக படுக்கை, ஏர் கண்டிஷன். இது ஃபுல்லாக ஆமாம் ஏர் கண்டிஷனோட அந்த காலத்தில் சொல்ல போனால். வணக்கம் நண்பர்களே, மதுரையில இருந்து கழுகுமலை மலை மேல ஏறி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பயணம் பண்ணி சங்ககால மன்னர், அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நெடுஞ்செழியன் அவர் காலத்துல சமண துறவிகளுக்கு பண்ண சமண பள்ளிகள், சமண படுக்கைகள், கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ்நாட்டிலேயே இருக்கிற மிக தொன்மையான கல்வெட்டு இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு. ரொம்ப அபூர்வமான கல்வெட்டு. அதை சேர்ந்த சமண பள்ளி 40 பேர் தங்கி படிக்கக்கூடிய சமண பள்ளிகள்லாம் இருக்கு. எல்லாமே இந்த மலையை சுத்தி அவ்வளோ அருகி கிடக்கு. கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள், அந்த சமணப்பள்ளி, கல்படுக்கைகள் எல்லாத்தையும் குகையோட இடுக்குகளில், மூளைகளில் அப்படியே ஆளே போக முடியாத இடத்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு உங்களுக்காக இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் மீனாட்சிபுரம்ங்கிற இடத்துல, அதாவது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப தலை சிறந்த, அதாவது தொன்மையான ஒரு கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அவர் உருவாக்குன, அவர் வெட்டி வச்ச அந்த கல்வெட்டுக்கள் மேலே இருக்குது மலை மேலே. நம்ம கிட்டத்தட்ட மலை மேலே 1 மணி நேரம் பயணம் பண்ணி அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். மொத்தம் 4 குகைகள் இருக்குது. 4 குகைகளில் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அவர் வெட்டின, அவர் வணிகர்களுக்கும் சமண துறவிகளுக்கும் செஞ்சு வச்ச அந்த கல்படுக்கைகளும் கல்வெட்டுக்களும் மேலே மொத்தம் 6 கல்வெட்டுக்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப தொன்மையானது. மீனாட்சிபுரத்தில் இருக்கிற கழுகுமலை இல்லாட்டி ஓவாமலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலையில் இருக்குது. வாங்க பயணம் பண்ணுவோம். மேலே போயிட்டு அந்த கல்வெட்டுக்களையும் அந்த சமணர்களோட கற்படுக்கைகளையும் பார்க்க போகிறோம். இது பாண்டிய நெடுஞ்செழியன் பண்ணது. அவருக்கு கீழே இருந்த மந்திரிகளை வச்சு, அதிகாரிகளை வச்சு பண்ணியிருக்காரு. யார் யாருக்கு பண்ணியிருக்காருன்னா சமண துறவிகளுக்கும் இங்கே வந்த வணிக குழுக்கும் சேர்த்து கற்படுக்கைகளும் அந்த குகைகளும் பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே போய் பார்ப்போம். இந்த வீடியோ ஒரு வரலாற்று பயணமாக இருக்க போது. எப்பயும் போல் நம்ம ட்ரெக்கிங் தான் பண்ண போகிறோம். மேலே 1 மணி நேரம் மலை பயணம் பண்ணணும். வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம். பாருங்கள், இந்த மலையோட உச்சியில் தான் அந்த 4 குகைகள் இருக்குது. அந்த 4 குகைகளில் தான் அந்த 6 கல்வெட்டுக்களும் இருக்குது. அதுக்கு உண்டான விளக்கம் எல்லாமே இதான் என்ட்ரன்ஸ். பாருங்கள், இங்கே போர்டு வச்சுருக்காங்க. வாங்க பார்ப்போம். இந்த வழியாக தான் நம்ம போகணும். வந்தால் பாருங்கள், மீனாட்சிபுரம் தமிழ் கல்வெட்டுக்கள். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அவங்க அதிகாரிகளை வச்சு சமண துறவிகளுக்கும் இங்கே வந்த வணிக குழுக்கும், முத்துயாவரின்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த வணிக குழுக்கும் பேர்கள்லாம் இருக்குது. எல்லாமே பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இக்கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரை நம்ம மதுரையில் உள்ள சில மலைகளுக்கு போயிருப்போம். அந்த சமண துறவிகளோட அந்த காலங்கள்லாம் பார்த்துருப்போம். இது ரொம்ப ரொம்ப நான் பார்த்ததுலேயே இது ரொம்ப பழசு. என்னென்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. நம்ம இதுவரை பார்த்ததெல்லாம் கிபின்னு தான் பார்த்துருப்போம். இது கிமு 3ஆம் நூற்றாண்டு. இதுதான் அந்த கல்வெட்டு, 6 கல்வெட்டுக்களோட அந்த விளக்கங்கள் பாருங்கள். இது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுது இந்த இடம். இங்கே ஒரு பாதுகாவலர் போட்டு பாதுகாக்கிறாங்க தொல்லியல் துறை. பாருங்கள், மீனாட்சிபுரம் சமணர் குகைத்தலம், பிராமி கல்வெட்டுக்கள் செல்லும் வழி. இப்படியே தான் போகணும்.
வாங்க போக ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே படிக்கட்டுகள் தான் எவ்வளோ நீட்டாக வெட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பாறைகள்லாம் அப்படியே உருண்டை பிடிச்சி வச்ச மாதிரி அங்கங்கே அப்படியே உருண்டை உருண்டையாக கிடக்கு பாருங்க. ஐயா அந்த வரேன். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க 2 பேர். ஐயான்னு கூப்பிட்டோன்னா அங்கே சவுண்டு கேட்டுச்சு. அப்படியே போவோம். எவ்வளோ அருமையாக இருக்குது லொக்கேஷன். சுற்றி 2 பக்கத்து பச்சை பசேல்னு முற்புதர்கள் பாருங்கள். இவங்க 2 பேருமே பாதுகாவலர் பாருங்கள். அந்த கம்பிகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தொழில் துறை பண்ணது. கொஞ்சம் தூரம் தான் ஏறியிருப்போம். ஒரு 5 நிமிஷம். அலறு மலை தெரியுது. இங்கே வந்து பாண்டமுத்து மலை எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மலைத்தொடர்கள் வந்து அங்கங்கே அப்படியே போய்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த மலையேற்றம் ரொம்ப கடினமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா படிகள் எல்லாமே தொழில் துறையிலேருந்து அருமையாக போட்டு கொடுத்துருக்காங்க. கம்பிகளும் அங்கங்கே இருக்குது. ஒரு மலையேற்றம் பண்ண மாதிரியே ஆச்சு. ஒரு வரலாற்று சம்பந்தமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஆடு மாடுகள்லாம் அதிகமாக, குறிப்பாக ஆடுகள் மேயும் போல. திரும்பி படிக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது எங்கே இருக்குன்னா யானைமலையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த மலை இருக்குது. இதுக்கு பேர் கழுகுமலைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஓவாமலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கழுகுமலைன்னு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அங்கே தூத்துக்குடியில் ஒரு கோயில்பட்டிக்கு சங்கரன் கோயிலுக்கு நடுவில் ஒரு கழுகுமலை இருக்குது. அதுக்கும் சமணர்களோட முக்கியமான தலம். அது மாதிரி இதுவும் அப்படித்தான். இந்த மலையில் பாருங்கள், இந்த பாறைகள்லாம் பாருங்கள், ஒரே சரிசமமாக இல்லாமல் அங்கங்கே நான் சொன்ன மாதிரி கொலக்கட்டை புட்டு அப்படியே வச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன். மாவு ஊட்டி ஊட்டி வச்ச மாதிரி அப்படி இருக்குது. வித்தியாசமாக இருக்குது மலை. இந்த ஓவாமலையில் எத்தனை குகைகள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த 6 தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் இருக்கிற அந்த 4 குகைகள் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியமானது. உங்களுக்கு அம்புக்குறிகள் இருக்குது, அதை பார்த்து போங்க வந்தீங்கன்னா. இங்கே பாருங்க, இந்த பாறை வந்து அதுல இருந்து அப்படியே விழுந்திருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அந்த அச்சுல இருந்து இந்த பாறை அப்படியே தனியாக கலந்து விழுந்திருக்கு. இந்த பாதைக்கு ஊடால தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அது மாதிரி முட்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வாரீங்கன்னா செருப்பு போட்டு வாங்க. நான் வந்து மாலை போட்டிருக்கனால செருப்பு போடல, அதனால் முள்ளெலாம் குத்துது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கே ஒரு மலைத்தொடர் அப்படியே போய்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த குவாரிலாம் தெரியுது பாருங்கள் மேலே. இது வந்து பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க. யானைமலை வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மலை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டரு அப்படியே கண்டினியூஸாக வரும். அதுக்கு இடையில கொஞ்சம் கேப்பு, அதோட தொடர்ச்சி தான் அந்த பெருமாள் மலைலாம். அந்த பின்னாடி பார்க்குறீங்க பாருங்கள், அந்த பெருமாள் மலை எல்லாமே பாருங்கள் இந்த குவாரி ஆயிடுச்சு. இந்த முதல் கல்வெட்டு ரொம்ப பெரிய கல்வெட்டு. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, கனீநந்த அஸ்ரியை இகுவன் கே தம்மம் இத்தா நெடுஞ்செழியன்
பனான், கடலன், வழுத்தி, கொட்டுப்பித்த, அபலியி. சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனோட பேர் குறிப்பிடப்படுற முதல் கல்வெட்டு இது. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நந்த ஸ்ரீகுவன்கிற சமண முனிவருக்கு சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அவரோட பணியாளான கடலன் வழுதிங்கிறவரை வச்சு சமண இருக்கைகள் செஞ்சு கொடுத்ததை பற்றி இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரியா அந்த இடத்துல இங்கே ஒரு கல்வெட்டு, இங்கே ஒரு கல்வெட்டு சூப்பராக இருக்குது. பெரிய குகைக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக குகை போய்கிட்டே இருக்கும், இது எங்கே போகுமே தெரியாது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 அந்த சமண துறவிகள் தங்கியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, வெயில் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த இடம் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இதெல்லாம் இயற்கையோட ஒரு விந்தை தான். இதுக்கு விடை தரணும்னா எங்கேயுமே கிடைக்காது. முதல் குகையில் காணப்படுற இந்த 2வது கல்வெட்டில் கனி, நந்தி, கொடி, அவன் அப்படிங்கிற தமிழ் பிராமி பொறிக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு கல்வெட்டு, அங்கே ஒரு கல்வெட்டு. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் நத்திங்கிற சமண முனிவருக்கு ஒரு பாறையை வெட்டி கொடுத்த தகவல் கூறப்பட்டிருக்கு. அவங்க அடுத்தடுத்த கல்வெட்டுக்களை பார்ப்போம். இன்னும் 4 கல்வெட்டுக்கள் இருக்குது, 3 குகைகளை பார்க்கணும். பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய கற்களாக அப்படியே 2ஆக பொளந்து அப்படியே நிற்கிது பாருங்கள். இதுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே தான் போகணுமா? அத்தாடி, இந்த மலையே 2ஆக அப்படியே பொளந்துருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே தான் போக போகிறோம். அத்தாடி பாருங்கள், 2 மலைகளும் அப்படியே விரிஞ்சு நம்மளுக்கு வழி விடுது, குகை மாதிரி போகுது. வாங்க, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு நண்பர்களே. அந்த இடத்த விட இந்த இடம் ரொம்ப கூலிங்கா இருக்கு. என்னங்க? இங்க பாருங்க, இந்த இடத்துலயும் படி வெட்டியிருக்காங்க பாருங்க. அப்படின்னா இது எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்கு அந்த கிமு 3ஆம் நூற்றாண்டு காலத்துல. அருமையான ஸ்பாட்டு. இந்த மாதிரி அங்கங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லா இடங்களும். நம்ம அதுக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதுரையில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குமான்னு நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக நம்ம பாருங்கள், இந்த வழியாக வந்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிகிறது ஃபுல்லாமே கல்படுக்கை தான். பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எண்ணவே முடியாது அவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கல்படுக்கை தான். இந்த ஐயா உட்காந்துருக்காரு பாருங்கள், அது வர கல்படுக்கை. இது ஃபுல்லாக கல்படுக்கை தான். இந்த கல்படுக்கை பாருங்கள் பெருசாக இருக்குது, இவ்வளோ நீளம் அகலமாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது வர கல்படுக்கை தான். இந்த இடத்துல ஒரு 2 கல்வெட்டுக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், அருமையான கல்வெட்டுக்கள் தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு உண்டான அர்த்தத்தை நான் கீழே போடுறேன் பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல 2 இருக்குது நண்பர்களே. பாருங்கள், இது ஒன்றா, இது ஒன்று, அப்புறம் பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் சந்திரதன்கிற ஒருத்தவர் சமண முனிவருக்கு சில தர்மங்களை பண்ணியிருக்காரு. அதை தான் சந்திரதன் கொடுபிதோன் அப்படின்னு தமிழ் பிராமியில் அழகாக எழுதி வச்சுருக்காங்க. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் வெள்ளரைங்கிற ஊரில் உள்ள வணிக குழுவை சேர்ந்த வணிகர்கள் சமண முனிவர்களுக்கு பாறையை வெட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது படுக்கையாக வெட்டி கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் இதில் அருமையாக சொல்லியிருக்காங்க, வெள்ளரை நேமதோர் கொடியோர் அப்படின்னு. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த இடத்துல 2 இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல 2. இப்போ மொத்தம் நம்ம 4 கல்வெட்டுக்கள் பார்த்தாச்சு. இன்னும் 2 கல்வெட்டுக்கள் நம்ம கீழே இறங்கி போகணும். எவ்வளோ அருமையாக இருக்கு ஐயா. இங்கே ஒன்று இருக்குயா கல்வெட்டு, இந்த இருக்கு.
நண்பர்களே, ஐயா சொன்னார் அதோட முடிஞ்சு கல்வெட்டு அப்படின்னு. ஆனால் நான் பார்த்தேன் இங்கே ஒரு காடி போட்டு இங்கே ஒரு பெரிய கல்வெட்டு இருக்குது. ஒரே ஒரு கல்வெட்டு பெருசாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல காடி தெரியுதா? அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. ஆனால் எப்படி போக முடியும்னு தெரில. ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. இங்கே பாருங்க குழியை. இந்த இடத்துல என்ன இருந்தாலும் தெரியாது. பாருங்கள் குகை தெரியுதா உங்களுக்கு? உள்ளக்க இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு போகிறது. பாம்புகள் இருக்குது, அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை எப்படியாவது போய் பார்க்கணும். ஆனால் சவுண்டெல்லாம் கேட்குது வித்தியாசமாக. என்ன இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கேன். இது பெருசாக ப்ரிசர்வ் பண்ணாமல் இருக்குது. அது எல்லாத்தையும் படி எடுத்திருந்தாங்க. ஆனால் இது பாருங்கள் படி எடுக்காமல் இருக்குது. பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் இங்கே ஆரம்பிக்குது. இங்கே ஆரம்பிக்கிற கல்வெட்டு பாருங்கள். இது போய்கிட்டே இருக்கு கல்வெட்டு. இந்த இடத்துல முடியுது. இதுக்கு மேலே எதையும் காணும். இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துலையும் பாருங்க குகை மாதிரி அமைப்புகள் இருக்கு. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வெள்ளரைங்கிற ஊரில் காவிதிங்கிற ஒரு பட்டம் பெற்ற, அதாவது வணிகத்தில் சிறந்து விளங்குனா இந்த பட்டம் கொடுப்பாங்க, காவிதிங்கிற பட்டம். காவிதிங்கிற பட்டத்தை பெற்ற முத்தியாவாரியான ஒருத்தவர் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் பேர் அந்தை அசிதன். அவர் இங்கே உள்ள சமண முனிவர் கணிய நந்தஸ்ரீக்கு சில தர்மங்களை பண்ணியிருக்காரு. என்னென்ன தர்மம் பண்ணியிருக்காங்கன்னு இதில் சிறப்பாக எழுதியிருக்காங்க. அதாவது நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. இன்னும் ரொம்ப இடுக்குகளில் எவ்வளோ கல்வெட்டுகள் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சமண சிற்பங்கள் கூட இருக்கலாம், ஆனால் தெரில. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க அதுவும் கைடு சொல்கிறத வச்சு தான் அவங்க போக முடியலேன்னு சொல்லிட்டு சில இடம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பாருங்கள் இந்த இடத்துல படி எடுக்காமல் ஒரு கல்வெட்டு இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துலையும் தெரியுதா உங்களுக்கு? கட்படுக்கை தெரியுதா? இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான இடம் கைஸ். தெரியுதா உங்களுக்கு? நான் எவ்வளோ பெரிய இதில் நிற்கிறேன்னு. ஆனால் அதெல்லாம் வலுவலுன்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எதுவும் கட்படுக்கை இல்லை. இந்த இடத்துல எதுவும் அடையாளங்கள் இல்லை. அந்த இடத்துல ஒரு புடைப்பு இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? காடி தெரியுதா? அந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. எப்படி இறங்குறது பாருங்கள். அந்த இடத்துல ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு வழி இல்லை. எப்படி போகிறதுன்னு தெரில. இந்த இடத்துல இறங்கிடலாம், ஆனால் திருப்பி ஏற முடியாது. பாருங்கள் ஒரு பாறையோட எட்ஜில் நிற்கிறேன். என்னால் இதுக்கு மேலே போக முடியாது. இந்த இடத்துல ஒரு காடி தெரியுது. அந்த இடத்துல ஒரு கல்வெட்டுக்கள் இருக்க 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் மொத்தமே 6 கல்வெட்டுக்கள் தான் சொல்லியிருக்காங்க. கீழே போர்டு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தா நம்ம 5 கல்வெட்டை பார்த்துட்டோம். இன்னும் 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எத்தனை தான் இருக்குன்னு தெரியலையே. போயிடலாமா? வாங்க போயிடலாம். போங்க. பார்த்து போனேன்னா எப்படி போகிறீங்க? வரீங்களா? வாங்க. அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு தான் ரிஸ்க் எடுத்து போய்கிட்டு இருக்கோம். வாங்க. இல்லை அது பள்ளிங்கிறாரு. பள்ளினா பார்க்கணும். கீழே பாருங்கள் ரொம்ப குடவாக இருக்குது. அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போகணும். இங்கே பாருங்க. ஆனால் இதுதான் வழியாம இப்படியே போங்க. இந்த இதிலே கடந்து போங்க. பார்த்து போங்க. ஒரு சின்ன இடம் தான் நண்பர்களே. அதில் நம்ம ஊர்ந்து தான் போகணும். ஐயா எந்த பொசிஷனில் இருக்காருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தாங்களேன் ஐயா. இங்கே பாருங்க ரொம்ப குறுகலான இடம். தாங்க. இடம் வழுக்குது. வழுக்கத்தை நீ பார்த்து போகணும். இதுதான் நான் ஸ்பாட்டு. ரைட்டு இப்படியே கூட இறங்கிடலாம் அந்த மண்ணில். அது பெட்ரு. வரீங்களா?
இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஆனால் வலுவலும் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? வலுவலும் இருக்கிறனால இந்த இடத்துல ஆள் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதான் எனக்கு டவுட்டு. பாருங்க எவ்வளோ வலுவலும் இருக்குது பாருங்கள். யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. இந்த ஒரு காடி இருக்குது பாருங்கள் மேலே. அதில் இந்த காடி இருக்குது பாருங்கள். தலைக்கு மேலே. ஆமாம், இந்த காடியில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பள்ளி நிறைய எந்த இடம்? பள்ளி முன்னாடி போகணும் போல இருக்குது. அங்கிட்டு அந்த பக்கத்து. இன்னும் உள்ளே போகணுமா? ஆமாம், எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியாதுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? அங்கே ரிஸ்க்காக இருக்குது. ரிஸ்க்காக தான் இருக்குது. இந்த இடம் ரொம்ப ரிஸ்க்கு. காடி இருக்குது பார்த்தீங்களா? காடி இருக்குது. ஆனால் இந்த இடத்துலலாம் இது எடுக்கலை, அந்த படி எடுக்காமல் வச்சுருக்காங்க. தெரில போல இருக்கு, யாரும் போக மாட்டாங்க. அதான் டிபார்ட்மெண்ட்டே வந்து அதோட போயிட்டாங்கல்ல, அதோட தான் போயிருக்காங்க. டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட். வயசு தெரியுதா? இதெல்லாம் வந்து தொழில் துறையே வராத இடம். காடி இருக்குது, படி எடுத்திருப்பாங்க, கல்வெட்டுகள் இருந்தால். ஆனால் படி எடுக்கலை, கல்வெட்டும் கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துலலாம் பெரிய லேடர் போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த இடத்துலலாம் படி எடுக்கணும். நிறைய இடங்கள் இருக்குது. அங்கெல்லாம் இருக்காளேன்னு தெரில. அந்த இடத்துக்கு நமக்கு பாதைகள் கொஞ்சம். இந்த அங்கே ஒரு காடி மாதிரி வெட்டியிருக்காங்க பாருங்களேன். சரி, அப்படியே இறங்கி பார்ப்போமா அந்த பக்கத்து? எங்கிட்ட இதில் இறங்க முடியாது இல்லையா? பார்ப்போம். ரொம்ப பள்ளமாகலாம் இருக்குது, ரொம்ப பள்ளமாக இருக்குது. நண்பர்களே பாருங்கள், இந்த சைடு பள்ளி இருக்குது, சமணப்பள்ளி. ஆனால் நாங்கள் இதுக்கு இடையில இறங்க முடியாது. திரும்பி நம்ம வந்த வழியிலே போயிட்டு அப்படியே சுற்றி தான் வரணும். அதை போவோம். எந்திரிச்சா முட்டிடும், முட்டாமல் போகும். இறங்கிடலாமா? ஆனால் அப்படி தான் போகணும் ஐயா, இப்படி தான் இறங்கணும். பார்த்து இறங்க. இப்படி இறங்கி பார்ப்போமா? அப்படியே கேட்டுக்கோங்க அவட்ட. அவட்ட கேட்டுக்குவோம். கேட்டுக்கிறோமா? மழை அது வர போகுது. சில இடங்களை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அந்த இடங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்குது. அது இங்கே என்ன இருக்குது ஏதுக்குன்னு யாருக்கும் தெரியாது இது வர. இது கீழே சரியாக பல்ல தடுமாறிடுவானு தான் அது ஊரை வலை போட்டிருந்தான். வலை இருந்துச்சா? வலை காய்ச்சல் போட்டு இப்போ இல்லை. ஊரை இருந்தா கழட்டிட்டு போயிட்டாங்களா, கழட்டி இருந்தாங்களா போயிட்டாங்க ரவையில். இதையுமா பண்ணுறாங்க? ஐயா ஒரு நாளைக்கு சாராயம் குடிக்க காய்ச்சல் இல்லை. ரொம்ப முனையில் போகக்கூடாது, ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது. உட்காந்து இறங்க. இதெல்லாம் ஐயா வராட்டில் நம்ம பார்க்க முடியாது. ஆமாம், கண்டிப்பாக நமக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. கூட யாராவது கூட்டி வந்தால் தான் கூட்டி போவாங்க. ஆஃபீஸரே வந்து ஆஹா, அதோட போயிடுறாங்க. நண்பர்களே, மெயின் பிக்சர் இங்கே தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். அத்தாடி என்னமோ அரங்க மாதிரிலாம் இருக்குது உள்ளக்க. பார்த்துட்டிங்களா? சரியாக இருக்குது. கிமு 3 பண்ணது பாருங்கள். நம்மளுக்கு 2023 பார்க்கணும்னு கொடுத்து வச்சுருக்கு. இது மூலமாக உங்களுக்கும் காமிக்கணும்னு, உங்களுக்கும் என் மூலமாக தெரிய வரணும்னு ரொம்ப பேர் காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம ராவாக காமிக்கிறோம் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. அங்கே இது வந்து கிமு 3 வாக்கில்
சங்க காலத்தில் இது வந்து ஸ்கூலாக செயல்பட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கல்படுக்கை இருக்குது பாருங்கள். கீழே பார்க்குறது ஃபுல்லாக நீங்கள் படுக்கை தான் பாருங்கள். ஒரு செமினார் ஹால்னு சொல்லுவோம்ல, நம்ம செமினார் ஹால் மாதிரி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். வாத்தியார் சொல்லி கொடுக்குற அந்த உட்கார நாற்காலி இதை தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இதுதான் நாற்காலி. இங்கே தான் சமணத்துறைகளோட ஆசிரியர் உட்காந்துருப்பார். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் உட்காந்து வந்து இங்கே வந்து பயின்றிருக்காங்க. ஜெயின் சமணத்துறவிகள். அவ்வளோ கூலிங்காக இருக்கு. இங்கே பாருங்க, தண்ணிலாம் வடிஞ்சு கிடக்கு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த பூச்சிக்கட்டையெல்லாம் அன்ற இடம், என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த இடத்துல. சூப்பராக இருக்கு. ஆனால் வேறு லெவலில் இங்கே பாருங்க, சுனைமா இருக்கு. நம்ம வந்த பாதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து பாறைகளுக்குள்ளே கூடி ஒரு நீர் விட்டுரு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. பாருங்க, இது தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல அந்த காலத்திலேயே ஒரு நீர் ஊற்று இருந்திருக்கணும். நீர் தண்ணி வடிஞ்சு நிரம்புனா போகிறதுக்கு கிமு 3லயே உங்களுக்கு வடிகால் வசதியோட ஒரு சமணப்பள்ளி இருந்திருக்கு பாருங்க. தண்ணி வந்தால், மழை தண்ணி வந்தால் இந்த வடிகால் வழியாக தான் இப்படியே ஓடுது. இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி, உங்களுக்கு தெரியுதா? தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பாதையை அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் தண்ணி போகிறதுக்கு வடிகால். இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் தெரியுதுல்ல உங்களுக்கு? அதெல்லாம் அப்போ இதுக்கெல்லாம் படுக்கைகள் தான். ஆமாம், இது ஃபுல்லாக படுக்கைகள். ஏர் கண்டிஷன் இது ஃபுல்லாக. ஆமாம், ஏர் கண்டிஷனோட இந்த காலத்தில் சொல்ல போனால் ஏதோ ஒரு கூடு வெட்டி இருக்கு. கூடு தைலா இந்த குருவி. ஓஹோ, கவனமாக இருக்கணும், வரும்போது கவனமாக இருக்கணும். மீனாட்சிபுரத்தில் கழுகுமலையில் நான் பணியாளராக இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஆள் மட்டும் உயரம் மண் இருந்து படுக்க 10 பொம்பளை ஆள் 5 ஆம்பளை ஆள் விட்டு அள்ளி இந்த படுக்கையை கண்டுபிடிச்சான். கல்வெட்டு வந்து 6-7 இடத்துல இருக்கு கல்வெட்டு. இப்போ இந்த இடத்த சுத்தம் பண்ணி 2 வருஷம் இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி தான் கண்டுபிடிச்சது. சுத்தம் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன் இந்த பள்ளியை. அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியல, மண் போட்டு மூடி இருந்துச்சு. இவ்வளோ மட்டத்துக்கு நீங்கள் நிற்கிற மட்டத்துக்கு மூடி இருக்கா? ஆமாம், இந்த அதுதான் தானே. ஆமாம், நீங்கள் பார்க்குறீங்க எல்லாம் நண்பர்களே. பாருங்க, இது வர மண் மூடி பாருங்க. இது மட்டம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இருக்குமா? 3.5 அடி இருக்கும். 3 அடி ஒசரத்துக்கு இது ஃபுல்லாக மூடி இருந்திருக்கு. உங்களுக்கு அங்கேயும் தெரியும், அந்த இடத்துலையும் மண்ணெலாம் கிடக்கு பாருங்க. ஆள் விட்டு அள்ளி தான் இந்த சமணப்பள்ளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எப்போனா 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாரு ஐயா. அண்ணா ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பூரா அதை கண்டுபிடிச்சேன் அள்ளி. அப்படின்னா பாருங்க, இன்னும் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப இருக்கும். ஐயா பேர் வந்து பழனிசாமி. நண்பர்களே பாருங்க, இது சமணப்பள்ளி. சமணப்பள்ளிக்கு அப்படியே பாருங்க வலது பக்கம் உங்களுக்கு பெரிய ஒரு கல்வெட்டு இருக்குது பாருங்க. இப்போ தான் யாரோ சாக் பீஸ் வச்சு படிலாம் எடுத்திருக்காங்க பாருங்க. அந்த கல்வெட்டுக்கு பாருங்க ஒரு காடிலாம் போட்டு பாருங்க, மழை தண்ணி விழுகாத அளவுக்கு எவ்வளோ சேஃப்டியாக அந்த இடத்துல இருக்குது பாருங்க. பாருங்க, நீங்களே பாருங்க, அவ்வளோ பெரிய கல்வெட்டு. கிமு 3ன்னு சொன்னோடனே ஒரு அதிர்ச்சி எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இருக்கார்ல, அவரோட சகலை இளஞ்சாடிகன். அந்த இளஞ்சாடிகனோட தந்தை சாடிகன். அந்த சாடிகன் வந்து சமண முனிவர் நந்த கணியஸ்ரீயருக்கு ஒரு சமண பள்ளியவே தர்மமாக கொடுத்துருக்காருங்கிற விஷயம் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனோட பேர் பொறித்த 2வது தமிழ் பிராமி கல்வெட்டு இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எவ்வளோ முடியுமோ இந்த வீடியோவை ரொம்ப பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற மாதிரி பாருங்கள், சுற்றி புதராக தான் இருக்குது. விஷப்பாம்புகள், விஷப்பூச்சிகள் எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து இன்னும் பல ஆயிரம் வருஷத்துக்கு இப்படியே இருக்கிற மாதிரி பாதுகாப்பாக இருக்க
நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை. பழனிசாமி ஐயா தான் காரணம். இந்த இடம் வந்து நம்ம வர்ற அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னா ஐயா தான் சுத்தப்படுத்தி இந்த இடத்தெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பேர் வருவாங்க, அவங்களெல்லாம் விடாமல் இங்கே தேடி வர்ற ஆளுக்கு மட்டும், இதை தேடி வர்ற ஆளை மட்டும் விட்டுட்டு ஐயா சூப்பராக பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு பழனிசாமி ஐயா. ஒரு முக்கியமான ஸ்பாட்டில் இருக்கான். நம்ம இதை பாதுகாக்கிறதுக்கு, இதை இன்னும் இதை பராமரிக்கிறதுக்கு உண்டான நம்மளால் முடிஞ்ச பணிகளை செய்வோம். இன்னும் நம்ம இதை வந்து வெளியே தெரிவித்து இதை வந்து எல்லோரும் இதில் சேர்ந்து பங்களித்தா தான் இந்த பழமையை நம்ம பாதுகாக்க முடியும். நன்றி. இந்த மலை அப்படியே போய்கிட்டே இருக்கும். எங்கெங்கே என்னென்ன குகைகள் இருக்குது, என்னென்ன தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்குது, என்னென்ன புடைப்புச் சிற்பங்கள் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம இதுவரை பார்த்தது மட்டும்தான், இவ்வளோதான். இன்னும் வந்து நமக்கு தெரியாமல் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது இங்கங்கே. உண்மையிலேயே இந்த இடத்த பார்த்தா இன்னும் ரொம்ப அபூர்வமான நம்மளோட அந்த வரலாற்று தொடர்புடைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு தான் தெரியுது. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் போக முடியாதபடி இருக்குது. ரொம்ப புதரா இந்த மலை ஃபுல்லாமே ஒரு பொக்கிஷன் தான் என்னைய கேட்டால். எல்லா இடத்துலையும் ஒரு இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்குது. அந்த கல் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். நம்ம மக்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு கல்லுக்கு மேலே 100 கல் அடிக்க வைப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஆண்டவனுடைய இயற்கை. அந்த கல்லெல்லாம் சின்ன கல்லாக இருந்திருக்கேன், அதான் அது மேலே இருக்கிறது. அப்படியே மனுஷன் மாதிரி பெருத்துருச்சு. அது எப்படி வளர்ச்சி? அது வளர்ச்சி தான்ப்பா. அப்புறம் ஆள் போய் அதை தூக்கி வச்சுறாங்க. சின்ன கல்லாக இருந்திருக்கு, மேலே கிடந்திருக்கு. அப்படி கல் வளர்ச்சி ஆகும்போது ஒரு நாளைக்கு ஒரு நாள். நண்பர்களே, நம்ம முழுமையாக இந்த மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கழுகுமலையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இறங்கியாச்சு. இப்போ வந்து பக்கத்தில் வந்து இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு நல்ல தண்ணி சுனை இருக்கான். அது ரொம்ப அபூர்வமான சுனை. அதுக்கு வந்து ஐயா நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற நம்ம பழனிசாமி ஐயா கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம கழுகுமலை பாதுகாவலர். அவரோட நம்ம போயிட்டு அந்த சுனையும் பார்ப்போம். அது ரொம்ப அரிதான சுனை. அங்கேருந்து தண்ணிலாம் எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டு அந்த சுனையை பார்க்க போகிறோம் வாங்க. நண்பர்களே, நம்ம மலையேற்றம் பண்ண இந்த கழுகுமலையோட தொடர்ச்சி தான். ஒரு 500 மீட்டர் வந்தோன்னே பாருங்கள், இந்த கழுகுமலை வந்து யானைமலை மாதிரியே அப்படியே போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன். ஒரு 500 மீட்டர் வந்தால் எனக்கு பின்னாடி அந்த சுனை இருக்குது. வாங்க சுனைக்கு போவோம். பாருங்க, அருமையாக இருக்குது, தண்ணி சூப்பராக இருக்குது. மழை காலம் கொஞ்சம் அது வாட்டுக்கு வெளியே போய்கிட்டே இருக்கு. ஓ, நான் போய் வரும். இந்த தண்ணி போய் தான் அந்த தாமரை குளத்துக்கு நிறையுது போல இருக்கு. ஆமாம், இந்த தொட்டி கழுவ முடியாது. அதனால் இப்போ தண்ணி போய்கிட்டே இருக்கா, கொஞ்சம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. மக்களே, இது வந்து பாருங்கள் இயற்கையான ஊற்று. இதிலேருந்து நிரம்புற தண்ணி பாருங்கள். இது வழியாக போயிட்டு அப்படியே போயிட்டு அந்த தாமரை குளம் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வருதில் இந்த தண்ணி வந்து இந்த தாமரை குளத்தை நிரப்புது. அந்த ஊற்று தண்ணினால் உண்டானது தான் அந்த குளம். ஃபுல்லாக தாமரை தான் இருக்குது. அருமையாக இருக்குது. இந்த இடமே அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. பின்னாடி வந்து அழகர் மலை. நான் ஒரு 2 வாட்டர் கேன் கொண்டு வந்தேன் இந்த ஊற்று தண்ணியை கொண்டு போகிறதுக்கு. நானும் பிடிச்சிக்கிறேன். தண்ணி அப்படியே பால் போல் இருக்குது. இங்கே உள்ள மக்கள் எல்லாமே இதைத்தான் அள்ளிட்டு போய் குடி தண்ணிக்கு யூஸ் பண்ணுறாங்க. வத்தாது இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒன்று இருந்தால், வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் தண்ணி பிரச்சனையே வராது. எந்த காலத்துலையும் வத்தாதுன்னா எப்படி பாருங்கள், ரொம்ப இனிமையாக இருக்குது. அழகர் மலையில் ஐயா சொல்கிற மாதிரி ஜடாயு தீர்த்தம்னு ஒன்று இருக்கும். அதுவும் இப்படித்தான், எங்கேருந்து விழுதுன்னே தெரியாது. அது வாட்டுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இறங்கி வந்து குளிச்சுட்டு அப்படியே போவாங்க. அந்த பழமுறை சோதரில் அங்கே மேலே ஊற்று வந்து பாருங்களேன், இந்த மலைக்கு அடிவாரத்துலேயே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மலை தான் தண்ணியை வாங்கிட்டு இந்த ஊற்று மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுது. வத்தாது. தண்ணியை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போவோம். நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா மீனாட்சிபுரம் அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள்லேருந்து ஒரு 500 மீட்ரு. ஐயாவே
கீழே ஐயாவோட நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வந்தீங்கன்னா ஐயாவே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நண்பர்களே, இந்த அருமையான மலையும் இந்த இடத்தையும் விட்டு கிளம்புறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அடிச்சுக்கோங்க. கூடவே இருங்க. இன்னும் ரொம்ப இடங்களுக்கு பயணம் பண்ண போகிறோம். காடு மலைன்னு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து சேர்க்க போகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.